பின்பக்கம் வந்து முதுகு மடித்து தைக்க போகிறாங்க. இது எப்படி மடிக்கணும்னா, இங்கே கட் பண்ணி கொடுக்காங்க, ஒரு அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த அது வரைக்கும் மடிக்கணும். சிலர் என்ன செய்வாங்க, இதில் இப்போ கொஞ்சமாக மடிச்சுட்டு அப்புறம் ஒரு மடிப்பு மடிப்பாங்க. அப்படி மடித்தா தப்பு. நேராக கட் பண்ண இடம் வரைக்கும் ஒரு மடிப்பு, ரெண்டாவது ஒரு மடிப்பு, இது மாதிரி மடிச்சுட்டு ஓரத்திலே தைக்கணும். கரெக்டாக மடிச்சுக்கணும். இந்த இடத்துல இப்படி இங்கே கம்மியாக அல்லது இங்கே அதிகமாக அப்படிலாம் மடிச்சிடக்கூடாது. ஒரே அளவாக மடிச்சுக்கணும். தையல் வந்து ஓரத்தில் இதே மாதிரி கடைசி வரைக்கும் தைக்கணும். அந்த மிஷின் அவ்வளோதான். பின்பக்கம் முதுகு மடித்து தைச்சாச்சு. நம்பர் 1 அதை கட் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது வேலை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே நேர் கட்டிங்கில் அப்படியே ஷோல்டர் இணைஞ்ச மாணிக்கு இருக்கும். இதில் தனித்தனியாக தான் இருக்கும். இது நம்ம ஷோல்டர் இணைக்க போகிறோம். வெளிப்பக்கம் வச்சு ஷோல்டரை இணைக்கணும். அல்லது நல்ல பக்கம் வச்சு ஷோல்டர்கிட்ட நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு விட்டுருக்குறோம். அந்த 1/2 இன்ச்சு அளவில் ஷோல்டரை தைக்கணும். 2 துணியும் சமமாக வச்சுக்கிறோம். ஒரு 2 தையல் இப்படி மாதிரி ஓடிட்டிங்கன்னா பிரியாது. ஆரம்பிக்கும் போது ரஃப் அடிச்சுக்கோங்க, முடிக்கும் போது ரஃப் அடிச்சுக்கோங்க. ஷோல்டர் அடுத்து ஷோல்டர் தைக்க போகிறாங்க. பார்த்துக்கணும், மாற்றி வச்சிடக்கூடாது துணியை. இந்த துணி நல்லா தெரியுது, மற்ற துணி சில துணிக்கு தெரியாது, அதனால மாற்றி வச்சுக்க கூடாது. கழுத்து பக்கம் வந்துடும். ரெண்டு ஷோல்டரு இப்போ நம்ம தைச்சிட்டோம். பின்பக்கம் டாட் பிடிக்க போகிறாங்க. அந்த ஷோல்டர் வந்து கரெக்டாக நேராக இங்கே மடித்து பிடிச்சிக்கிறணும். அதுக்கு நேராக இங்கே பிடிச்சிக்கிறணும். இப்போ டாட்டினுடைய உயரம் இந்த அகலம் வந்து இங்கேருந்து இங்கே அகலம் வந்து 1/2 இன்ச்சு. இந்த உயரம் வந்து அளவு ஜாக்கெட்டில் அளந்து கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு 3 வச்சுக்கலாம். அகலம் 1/2 இன்ச்சு, உயரம் வந்து ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கலாம், இல்லைன்னா அளவு ஜாக்கெட்டில் எவ்வளோ இருக்குன்னு அளந்து பார்த்து வச்சுக்கலாம். அது மேலேயே ஒரு தையல் திரும்ப ஓட்டுறாங்க. இது நல்ல ஜாக்கெட்னால 2 இது. இதே மாதிரி அடுத்த பக்கமும் ஷோல்டரை நீங்கள் 2 சமமாக பிடிச்சிக்கணும். அதுக்கு நேராக வரக்கூடிய இடத்துல அப்படியும் பிடிக்கலாம், இல்லைன்னா இவங்க பிடிக்கிறாங்க பாருங்கள். டீஸ் கட்டியிருக்கா, 1/2 இன்ச்சு அகலம், உயரம் வந்து ஒரு 3 இன்ச்சு, இல்லைன்னா ஏற்கனவே நீங்கள் பிடிச்ச டாட்னுடைய அளவு வச்சு அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அப்படியே தைச்சிட வேண்டியதான். ரெண்டு பக்கமும் டாட் பிடிச்சு முடிச்சாச்சு. இப்போ முன்பக்கம் டாட் பிடிக்க போகிறோம். அதுக்கு ஷோல்டர் வந்து கரெக்டாக ஏற்கனவே நீங்கள் பிடிச்ச மாதிரி 2 ஒன்றா மடித்து பிடிச்சிக்கணும். அதுக்கு நேராக வரக்கூடிய இடத்த கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. ஒரு இன்ச்சு வச்சுக்கோங்க. 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஒரு இன்ச்சு வச்சுக்க போகிறீங்க அகலம். உயரம் வந்து அகலம் 1 இன்ச்சு, உயரம் வந்து 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. அப்படியே கிராஸாக கோடு போட்டுருங்க இங்கேருந்து. அப்போ தான் உங்களுக்கு புதுசாக பழகும்போது உங்களுக்கு அந்த கோட்லேயே தைக்கிறது கரெக்டாக வரும். இது கரெக்டாக தைக்கணும். இந்த மெயின் டாட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டாட் நீங்கள் கரெக்டாக பிடிச்சா தான் அடுத்த டாட்லாம் கரெக்டாக வரும். இப்போ அந்த கோட்லேயே தைச்சிக்க வேண்டியதுதான். ரைட், ஒரு டாட் பிடிச்சிட்டோம். அதுவே திரும்ப அது மேலே இன்னொரு தையல் ஓட்டுறாங்க. அடுத்து ரெண்டாவது டாட்டு
அந்த பட்டன் பட்டி வி பட்டி இந்த கொக்கி பட்டி தைக்கிற பக்கமாக அப்படியே சேர்த்து ஒன்றா மடிச்சுக்கிறீங்க. மடிச்சுட்டு இப்படி வச்சுட்டு ஏற்கனவே இங்கே டாட் பிடிச்சதை வச்சு 1/4 இன்ச்சு பிடிக்கணும். அகலம் வந்து 1/4 இன்ச்சு. இந்த டாட்டுக்கும் இந்த டாட்டுக்கும் இடைவெளி கேப் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு இருக்கணும். இப்போ இங்கேருந்து 1/4 இன்ச்சில் ஆரம்பிக்கணும், போகும்போது அப்படியே கூர்மையாக வந்து முடியணும். 2வது டாட் பிடிக்கிறோம். ரெண்டு டாட் முடிஞ்சது. 3வது டாட். இந்த 2 டாட்டே சேர்த்து பிடிச்சிங்கனாலே 3வது டாட் ஒரு முக்கோண ஷேப்பில் கிடைக்கும். இதனுடைய இடைவெளி கேப்பு எவ்வளோன்னா அந்த 2 டாட்டுக்கு இடைவெளி கேப்பில் அகலம் வந்து 1/4 இன்ச்சு, இதுக்கும் 1.5 இன்ச்சு. இந்த 3 டாட்டுக்கும் இடைவெளி கேப்பு 1.5 இன்ச்சு வச்சுக்கிறோம். ஒரு பக்கம் இந்த மாதிரி 3 டாட்டும் பிடிச்சிட்டோம். இதே மாதிரி அடுத்த பக்கமும் டாட் பிடிக்கணும். மூணு டாட் பிடிச்சாச்சு. இதே மாதிரி அடுத்த பக்கமும் டாட் பிடிக்கணும். இப்படி முக்கோண ஷேப்பில் வரணும். இப்படி தான் வரணும். இப்படி ரொம்ப போகக்கூடாது. இவங்களுக்கு ரொம்ப போகலாம். டாட் பிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் பட்டி தைக்க போகிறோம். 2 பக்கமும் நம்ம டாட் பிடிச்சிடுறோம். 3 டாட். இப்போ வெளிப்பக்கம் வச்சுக்கிறாங்க அந்த பட்டியை. கலர் தான் வேறு கலரு. மஞ்சள் கலர் தான் மெயின் துணி. சிவப்பு கலர் வந்து உள்ள சும்மா துணி பார்த்ததுனால ஒரு அதே அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்காங்க லைனிங் துணி. இந்த இடத்துல நீங்கள் 6 இன்ச்சு தான் விட்டுக்கிறோன்னா 6 இன்ச்சில் தான் தைக்கணும். 6 இன்ச்சுன்னு வச்சுட்டு நீங்கள் 1/4 இன்ச்சில் தைக்கக்கூடாது. எல்லா துணிக்குமே 6 இன்ச்சு தான் தைக்கணும். ஆமாம். நம்ம பட்டியில் கீழே ஒரு 6 இன்ச்சு மேலே ஒரு 6 இன்ச்சுன்னு விட்டு தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்போ இது மாதிரி மடிச்சுக்கிட்டாங்க. படிமான தையல். அந்த லைனிங் துணி சிகப்பு துணி எக்ஸ்ட்ரா தெரியுது, அதை வந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க. மஞ்சள் துணி தான் நமக்கு மெயின் துணி. ஒரு பட்டி தைச்சிட்டாங்க. அதே மாதிரி அடுத்த பட்டி தைக்க போகிறாங்க. இது மாதிரி இப்போ இந்த பட்டியை வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. அந்த வளைவு பகுதி இங்கே வந்துடணும். வெளிப்பக்கம் ஒன்றா வச்சுக்கிறணும். இந்த இடத்துல எவ்வளோ தைக்கணும்னா ஒரு 1/2 இன்ச்சு. ரெண்டு துணி அப்படியே ஒன்று போல வச்சு வளைவாக தைச்சிட்டே வரணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த டாட் பிடிச்சிருக்காங்க. அந்த டாட்டை மடக்கி விட்டுருங்க. லைட்டாக ஒரு மடித்து வச்சுட்டு அப்படியே ஒரு பட்டி நம்ம தச்சு இந்த மாதிரி திருப்பிட்டோம். உயரம் கரெக்டாக இருக்கான்னு ஷோல்டர்லேருந்து இங்கேருந்து அளந்து பார்க்குறாங்க. அப்படி கொஞ்சம் வச்சு பார்க்கும்போது முன்ன பண்ண வந்ததுன்னா அங்கே நீங்கள் ஷோல்டர்கிட்ட பிடிச்சிக்கிறோம். ஓகே, பார்த்துட்டு இது 2 சமமாக இருக்கா தைச்சதுக்கு அப்புறம் பட்டியும் முன்பக்கமும் பின்பக்கமும் சமமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்க போகிறீங்க.
இது என்ன செஞ்சிடும், ரொம்ப இப்படி கீழே அப்படி இங்கே வந்துடும். சில நேரங்களில் முன்பக்கம் மட்டும் அதிகமாக வந்துடுது. ஓகே, ஷோல்டர் கரெக்டாக வச்சுக்கிறணும், இங்கேயும் கரெக்டாக வச்சுக்கிறணும். ஓகேங்களா? கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு பக்கம் நம்ம பட்டி இதை தைச்சிட்டோம், அதே போல் அடுத்த பக்கமும் பட்டி தைக்கணும். படிமான தையல் மேலே வந்து படிமான தையல். படிமான தையல் அந்த பட்டியின் மேலே போடுறாங்க. சாதா ஜாயிட்ல அப்படி தான் இருக்கு. கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறாங்க. கழுத்துக்கு இந்த கிராஸ் பீஸ் தைக்கணும். பெட்டிக்கோட்டு தைக்கும்போது இந்த கிராஸ் பீஸ் எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்போம். தனித்தனியாக இது மாதிரி கட் பண்ணி வச்சு அதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கிறோம். கிராஸ் பீஸ் தைச்சிட்டு கடைசியில் இந்த மாதிரி இருக்கிற நூலெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. இருக்கும் இது மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி இருக்கும், அதை தையலை மட்டும் விட்டுட்டு மிச்சதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ இந்த வீப்பட்டி கொக்கி பட்டி தைக்க போகிறாங்க. லெஃப்ட் சைடு கொக்கி. இப்போ வெளிப்பக்கம் வச்சுருக்கேன், வெளிப்பக்கம் வச்சு ஆரம்பிச்சிருக்கேன். கொக்கி பெட்டியா? ஓகே. வெளிப்பக்கம் வச்சு தைச்சி உள்பக்கமாக திருப்ப போகிறாங்க. வெளிப்பக்கம் வச்சுருக்கிறாங்க. இதனுடைய அளவு எவ்வளவு விடணும் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு. இது பெட்டிக்கோட்டில் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம், அதே மெத்தட் தான். ஒரு மடிப்பு, இப்போ அந்த தையல் வரைக்கு ஒரு மடிப்பு, அடுத்து ஒரு மடிப்பு. மடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் ஏற்கனவே நீங்கள் ஓட்டின தையல் இங்கே இருக்கும். இது நிறையா இருக்குது, உங்களுக்கு இவ்வளோ வேண்டாம்னா கட் பண்ணிக்கலாம். இது வந்து கொக்கி வைக்கிற பக்கம் தைக்கிறாங்க. இந்த கோட்டில் தான் ஒரு மடிப்பு மடிக்கணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துடணும். இது வேணும்னா இந்த இடத்துல தையலை ஓட்டிக்கலாம். அடுத்து வி பக்கம், அடுத்து வி பட்டி தைக்க போகிறாங்க. உள்ளே வச்சு தைச்சி வெளியில் திருப்பிக்கிறணும். அது 2ஆக மடிச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல 2ஆக மடிச்சிருக்கிறாங்க. மடித்து பிசிறு பகுதி பக்கம் வச்சுருக்கிறாங்க. வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சில் அப்படியே தையல் ஓட்ட போகிறாங்க. ஒரு 1/2 இன்ச்சு விட்டே கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் கொஞ்சம் துணியை உள்ளே மடித்து தைச்சி விட்டுலாம். அடுத்து வெளிப்பக்கம் அப்படியே வந்தாச்சு. வந்துட்டு ஒரே ஒரு மடிப்பு தான், அந்த தையல் தெரியாமல் ஒரு மடிப்பு மட்டும் மடிச்சுட்டு விதைச்சு.
இது வி போடுறது. எங்கெல்லாம் வி வேணுமோ அதை மார்க் பண்ணி நான் இப்போ உங்களை நான் தொட்டுட்டேன். ஓகே. இந்த வி பட்டிலாம் தைச்சிட்டாங்க. எங்கெல்லாம் வி தைக்கணுமோ அதெல்லாம் தைச்சாச்சு. இப்போ அடுத்து கிராஸ் பீஸையும் ரெண்டாக மடிச்சுட்டு நான் தைச்சிடலாம்னு நினச்சேன். நல்லா தைக்கிற இருக்கா நீங்கள் வீணாக்கிட்டீங்கன்னா நல்லது. ரெண்டாக மடிச்சுட்டு வெளிப்பக்கமும் ஒன்றா வச்சுக்கிறணும். தைக்கும்போது ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் அந்த பக்கம் துணியை விட்டு அப்படியே தைச்சிட்டு போகணும். துணியை பிடிச்சி இழுக்கவே கூடாது. அப்படியே வச்சு தைச்சிட்டே போகணும். கிராஸ் பீஸ் தைக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு 1/4 இன்ச்சு அளவுலேயே அப்படியே ஓரமாகவே கடைசி வரைக்கும் தைச்சிட்டே போகணும். கடைசி வரைக்கும் இதே மாதிரி ஒரு லைன் ஃபுல்லாக தைச்சிட்டு போயிடணும். கடைசியில் கொஞ்சம் துணியை விட்டு கட் பண்ணணும். ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு விட்டு கட் பண்ணி அதை உள்ளே மடித்து தைச்சிக்க வேண்டியதுதான். ஒரு ரவுண்டு நேராக தைச்சிட்டோம். கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ. அப்படியே உள்ளே ஒரே ஒரு மடிப்பு மட்டும் மடிச்சிட போகிறீங்க. மடிச்சுட்டு ஓரத்துலேயே ஒரு தையல். விழுந்திருக்கு. இந்த தையல் வந்து இந்த ஓரத்தில் இருக்கணும். மடிச்சுக்க போகிறீங்க. ஓகே, அவ்வளோதான். இதே மாதிரி கிராஸ் பீஸ் வந்து ஃபுல்லாக இது மாதிரி தைச்சி முடிச்சிடணும். கிராஸ் பீஸ் அவ்வளோதான். கழுத்து ஃபுல்லாக கிராஸ் பீஸ் தைச்சிட்டோம். சேலை ஓரடிக்கிறது மாதிரி 2 தடவை அந்த கையை அப்படி மடித்து வச்சுக்கிறீங்க. மடித்து வச்சுட்டு நேராக தைச்சிட போகிறீங்க. கை மடித்து தைக்கிறாங்க. கையை தைச்சாச்சு. எங்கே இருக்குது? இந்த கட் பண்ணது வந்து முன்பக்கம் வர மாதிரி வச்சுக்கிறணும். வெளிப்பக்கம் வச்சு கையை ஜாயின் பண்ணிக்கிறணும். ஒரு பக்கம் கை தைச்சிட்டோம். அடுத்த கை தைக்க போகிறோம். பின்பக்கத்தை கீழே இப்படி மாதிரி மடித்து வச்சுக்கணும். இது பின்பக்கம். அந்த இடுப்பு சுற்றளவு எந்த இடத்துல வருதோ ஒரு மார்க், ஒரு கோடு முன்னாடியும் பின்னாடி அது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ரைட். கை சுற்றளவு குறிக்கிறாங்க. கை சுற்றளவு மார்க் பண்ணிக்கோங்க. கை சுற்றளவு. ரைட். 2வது வேலையை முடிச்சிட்டோம். வரேன். ஆம்கோல். இந்த ஆம்கோல் சுற்றளவு வச்சுக்கிறீங்க. அடுத்து ஆம்கோல் சுற்றளவு மார்க் பண்ணிட்டோம். வீப்பட்டின்னா வீப்பட்டி பக்கம் எடுத்துக்கோங்க. வீப்பட்டி பக்கம் அந்த சுற்றளவு எவ்வளவு, அவ்வளோதான். கை சுற்றளவு வச்சோம், ஆம்கோல் சுற்றளவு வச்சோம். வீப்பட்டி பக்கம் இது இந்த பக்கத்தில் முன்பக்கத்தில் எந்த சுற்றளவு குறிச்சிட்டோம், பின்பக்கமும் சுற்றளவு குறிச்சிட்டோம். இப்போ இதெல்லாம் வச்சு நேராக ஜாயின் பண்ண வேண்டியதான். கையிலிருந்து ஜாயின் பண்ணுறோம். ஒரு பக்கம் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்த கை சுற்றளவு வைக்கிறாங்க. ஆம்கோல் சுற்றளவு, ஆம்கோல் சுற்றளவு, முன்பக்கத்தில் கொக்கி பக்கத்துக்கு அந்த இடுப்பு சுற்றளவை மார்க் பண்ணுறாங்க. அவ்வளோதான். இதெல்லாம் வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிட வேண்டியதான். ஜாக்கெட் முடிஞ்சது. கை ஜாயின் பண்ணுறாங்க. கை சுற்றளவு ஜாயின் பண்ணியாச்சு. ஆம்கோல் சுற்றளவு, பின்பக்கத்தையும் முன்பக்கத்தையும் வச்சு அந்த சுற்றளவு கரெக்டாக வச்சு அதை ஜாயின் பண்ணுறாங்க. பக்கம் இடுப்பு சுற்றளவு சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. இதே மாதிரி செக் பண்ணிக்கிறணும். கரெக்டாக வந்துருச்சா? கொஞ்சம் சரி.